ஓம் தத்சத். எல்லோருக்கும் நமஸ்காரம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். பொதுவாக நமக்கு எதிரிகள், சத்ருக்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பா. அந்த சத்ருக்களில் அனுகூல சத்ரு அப்படின்னு சில பேர் உண்டு. அதாவது நமக்கு நண்பர்களாகவும் இருக்கலாம், உறவினர்களாகவும் இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். அவர்கள் நமக்கு பக்கத்துலேயே இருப்பா. அப்படி இருந்துட்டு நமக்கு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்துவா. அது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நல்லதாகவே போய் முடியும். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை நாம் அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனுகூல சத்ருக்கள்னால 2 பேர் பாதிக்கப்பட்டு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கும் பொழுது ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகமும் அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தமும் எவ்வளோ அழகாக வெளிப்படுறது அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட சத்ருக்களை எல்லாம் நாம் எப்படி கடந்து வரணும், அவர்களை வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நீ என்ன சொன்ன, உன்னை சபையில் இன்ஸ்டன்ட் பண்ணா, அணிகலன் நான் போடல, அணிகலன் போடாதவதான் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொன்னான் அப்படின்னு ஒன்றே சொன்னான். நான் வந்து ஒரு அப்போதைக்கு அவள் சம்மந்தப்பட்டவாளுக்கு தான் ஒரு காரியம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து அவள் தான் அந்த யார் பூஜைக்கு உட்கார்ந்துருக்கால கர்த்தாக்களை வெளி தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளை உட்கார வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா சங்கல்பங்கள், சில மந்திரங்களை சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறுபோன் எடுத்து பார்த்தோம். சபநாகரிகம் இல்லாம சபையில ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாம, தனியா சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்லாம, ஒரு மனுஷனை எப்படி நோக்கடிக்க முடியுமோ அந்த விதத்துல நோக்கடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இதைத்தான் பர்திருஹரி ஒரு சூப்பரான ஸ்லோகம் சொல்லுவார். இத்தனைக்கு அவர் நண்பர் தான், நம்ம நண்பர் தான், உனக்கு தெரிஞ்சவர் தான், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, பர்திருஹரி என்ன சொல்றாருன்னா, ஜீவந்தியுமே சத்ருகணாஹ சதைவ ஏசாம் பிரசாதாத் விசக்ஷணோ யதா யதாகம் விகிருதிம் பிரபத்தி ததா ததாமே பிரதிபோதகி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்பயுமே நமக்கு ஜீவன்துமே சத்ருகணாக சதைவா, இவாலாம் வந்து நமக்கு ரொம்ப அனுகூலமான சத்ருவா நினச்சிக்கணும். நமக்கு எதிரிகள் இருந்துகிட்டே இருக்கணும். ஜீவன்துமே சத்ருகணாக சதைவ ஏசாம் பிரசாதாத் விசக்ஷணோகம், அவளோட பிரசாதத்தினால தான் நம்ம விசக்ஷணம் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு நாள் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோம். யதா யதாகம் விகிருதிம் பிரபத்தியே, எப்பெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோ ததா ததாவே பிரதிபோதகி. அப்போ வந்து நம்மளுக்கு பிரதிபோதிச்சுட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல விஷயம் பண்ணோம் சபையில், ஆனால் பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் வை அப்படிங்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அடுத்த வாட்டி நம்ம என்னமோ என்ன பூஜை ப்ரிப்பேர் ஆகி போயிடணும், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அப்படி புஸ்தகம் எடுத்துன்னு போயிடணும், அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போயிடணும். அதனால் இவாளெல்லாம் இப்படி தான் இருப்பா, வா சுபாவத்தை மாற்றக்கூடிய நம்ம மாறிக்கணும். இதான் விஷயம்.